உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். இந்த காலத்தில் உண்மையான ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர். அது கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு எஜமான் கிட்ட வேலை பார்க்குறவங்கள யார்கிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க? ஒரு பண விஷயத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு வரணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஃபைலை வேற ஒரு இடத்துல கொடுக்கணும்னா அவர் உண்மையுள்ள மனுஷன், ஆண்டவருக்கு பயந்த மனிதர்களை அந்த எஜமான் தேடுவார். அந்த ஒரு வேலையாக அந்த மனுஷன் போனால் அவன் அந்த வேலையை கரெக்டாக உண்மையாக முடிச்சுட்டு வரும்போது அது எப்படி இருக்கும்? அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறதா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் உண்மையுள்ள மனுஷன் இருக்கணும். இன்றைக்கி நம்ம உண்மையுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். நம்ம லிமிட்டுக்குள்ளே அதை உண்மையாக இருக்கணும். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னால் ஏமாளி ஆகிடுவோம். ஏமாளி ஆகக்கூடாது. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணும். இதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கணும், உமக்கு உண்மையாக இருக்கணும், ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கணும், நம்முடைய வீட்டுக்கு உண்மையாக இருக்கணும், எங்களுடைய பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும், என் கூட பழகிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஆனால் நான் ஏமாளியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் உண்மையுள்ள மனிதர்களாக இருங்க. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் உண்மையுள்ள மனிதர்களாய் நடந்து கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கேளுங்க. நான் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே, ஆனால் நான் சரியாக நடந்துக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.